உண்மையிலே சொல்ல போனோம்னா அவருக்கு வந்து வயசை திரும்பி தான் போடணும், 37 வயசு தான்ங்கிற மாதிரி தான் அவர் ஃபுல்லாக எல்லாத்தையும் நம்பியிருக்காரு. ஸோ என்ன மாதிரி என்றைக்குமே எங்கள் அப்பா சொல்கிறாரு, இப்போ கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சோன்னா உடற்பயிற்சி பண்ணு, இந்த மாதிரி நிறைய கொஞ்சம் ஃபிட்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லி நான் கொஞ்சம் இப்போ வரைக்கும் கூட ஒரு அட்வைஸ் பண்ணிட்டு இருப்பேன். பட் அப்பப்போ கொஞ்சம் நியூஸில் பார்ப்பேன், சார் வந்து சைக்கிளில் போவார், டக்குன்னு ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுவார். ஸோ நமக்கு வந்து உண்மையிலேயே ஒரு பயங்கர ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஸோ நிச்சயமாக இன்னும் மேலும் மேலும் இன்னும் இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷனில் வந்து நான் கலந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். அண்ட் இன்னொரு சின்ன சீக்ரெட் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலி ஐயா வந்து என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்துருக்காரு. என்னோட எஸ்எம்எஸ் படம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா ரசிச்சிருக்காரு. ரசிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த டைரக்டரை வச்சு உதய் சார் வச்சு பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்னோட உதய் சாரோட ஃபர்ஸ்ட் படம் வந்து இந்த ஒரு கல் ஒரு கண்ணாடிங்கிற டைரக்டர் வந்து நான் அதாவது சிவமனசுல படத்தோட டைரக்டர் தான். அவர் வந்து ராஜேஷ் சொல்லுவாங்க. ஸோ நிச்சயமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த ஃபேமஸான டைலாக் அதில் இருக்குன்னு. ஸோ இந்த தருணத்துல வந்து உண்மையிலேயே ரொம்ப எனக்கு வந்து அப்போ உதய் சார் வந்து இந்த எஸ்எம்எஸ் படத்தை வந்து பார்த்து கொஞ்சம் நல்லா இன்ஸ்பயர் ஆனாரு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமை. ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுல திரும்ப இன்னொரு வாட்டி நான் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ஒரு மேடையெல்லாம் நான் சந்திச்சதுல ஏதோ ஆடியோ லான்ச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் நான் வருவேன். பட் சேகர் பாபு சார் என்னை வந்து அவர் கூப்பிட்ட ஒரே வார்த்தைக்காக நாங்கள் இங்கே வந்ததுல ரொம்ப